உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, துலாம் ராசியின் பலவீனங்கள். அதாவதுங்க, பலம் பலவீனம் இனியவை 40ன்னு போட்டிருக்கேன், போய் பாருங்க. ரொம்ப வருஷமாச்சு. பலவீனங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோஷம் அது பலமா பலவீனமா? சில இடங்களில் உங்களுக்கு அது பலவீனம். அதே மாதிரி எந்த ஒரு செயல்களையும் ஸ்பாட்ல தண்டித்தல், அதுவுமே ஒரு பலவீனம் தானே. எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் பார்த்தவுடன் எது சரி எது தவறு என்பதை உடனே ஸ்கேன் செய்து அடுத்த நிமிடத்திலேயே அவங்களுடைய பனிஷ்மெண்ட் கொடுப்பது ஒரு பலவீனம் தான். சில நேரங்களில் சில மனிதர்கள், துலாம் ராசி நேயர்களே, அவர்களுடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து அதை சரியான ஒரு நேரத்திலே அதை நீங்கள் எடுத்து சொல்லி அவர்களை மாற்ற வழிவகை செய்யலாம். உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் கணவனையும், உங்கள் மனைவியையும், உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி. துலாம் ராசியின் பலவீனங்கள்: மிகச்சிறந்த ஒரு விருந்தோம்பலை மிக அற்புதமாக அசத்தி காட்டுவது. அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்? பாராட்டுதல் ஒன்றே. அந்த பாராட்டுதல் இல்லையே மனம் வருத்தம் வருத்தம் அடைவது, அதுவும் ஒரு பலவீனம்தான். என்னை பொறுத்தவரை நியூட்ரலாக இருக்கலாமே. அந்த விருந்தோம்பல் நம்மால் முடிந்ததை செய்யலாம். மிக அளவுக்கு அதிகமாக செலவு செய்து சிரத்தை எடுத்து அதே மாதிரி நல்ல நன்கு சுவைப்பட அந்த உணவை விருந்தோம்பலை செய்யும் பொழுது ஆதாயம் பெற்றவர்கள் அதை பாராட்டிவிட்டால் பிரச்சனை இல்லை. பாராட்டாத போது ஏற்படக்கூடிய ஒரு டென்ஷன் வரும் பாருங்க, அது உங்களுடைய பலவீனம். அதே மாதிரி யாரும் உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய ஆடை அணிகலன்களை புகழ்ந்து பேசிவிட்டால் அதனால் அவர்களுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு பலவீனங்கள். யாருமே உங்களுடைய பேச்சை, அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை அதை கண்டும் காணாமல் போகும்பொழுது அவர்கள் மீது ஒரு வெறுப்புணர்வு வருகிறதே, அது ஒரு பலவீனங்கள். இதெல்லாம் எனது அனுபவங்களை நான் பார்த்தது. எந்த ஒரு விஷயங்களுமே பலவீனம் இல்லாத மனிதர்களே உலகத்தில் இல்லை. நீங்கள் புகழ்ச்சிக்கு மயங்குவது பலவீனம், பாராட்டுதலுக்கு மயங்குவது பலவீனம். எந்த இடத்திலும் நீங்கள் தான் அங்கு நடுநாயகமாக விளங்குவீர்கள். ஏனென்றால் மேசமும் அந்த துலாமும் பூமியை வெட்டும் புள்ளியில் அமைகிறது. ஆக நடுநாயகமாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய பலவீனம் எப்பொழுதுமே அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் முடிவுகளை எடுத்து சொல்வது, அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் நல்லது. ராசியின் பலவீனம் துலாம் ராசியில் வேற என்னெல்லாம் இருக்கிறது? பெரிய பலவீனங்கள் எதுவும் இல்லை. எதையும் முகத்திற்கு அடித்தார் போன்று வெளிப்படையாக பேசுவதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு அந்த இடத்திலே நாம் ஆர்டிபிஷியலாக செயல்பட்டாலே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த இடத்தில் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக செயல்படும் பொழுது அது உங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி, என்னங்க புகழ்ந்தால் நல்லா புகழ்றாங்க, அதே மாதிரி நல்ல அறிவுரை சொல்றாங்க, நல்ல விதமா உங்களை நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேன்னா அடுத்த நிமிஷமே கீழே போட்டு மிதிக்கிறாங்க. இது எல்லாமே யார்? துலாம். ஆக ஒரு துலாம் ராசிக்காரர்கள் நேர்மையான மனிதர்கள், ஆணோ பெண்ணோ சரியாக கணக்காக செயல்படக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளை பிரதியார் அதை பொருள்படுத்தாமல் ஆமோதிக்காமலும் அவமதிப்பு செய்வதால் ஏற்படக்கூடிய ஒரு கோபம் உங்களிடமிருந்து வருகிறது அல்லவா, அது இனிமேல் உங்களுடைய முகத்திலேயே முழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அகன்று விடுவது ஒரு பலவீனம். பலவீனங்கள் எவ்வளவோ இருந்தாலும் நாம் கணக்கெடுத்துக்கொண்டே அடுக்கிக்கொண்டே போகலாம். இருக்கக்கூடிய சின்ன சின்ன பலவீனங்களை எல்லாம் நாம் மாற்றிக்கொள்ளலாம். நம்மை இந்த உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்னைக்குமே நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் 1000 பேர் 1008 வேலைகள் இருக்கிறார்கள். ஆக துலாம் ராசி சகோதர சகோதரிகள், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பிரதியார் பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும், அதற்குண்டான வெகுமதிகளை தர வேண்டும். அப்படியெல்லாம் எண்ண வேண்டாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள், பலன்களை எதிர்பார்க்காதீர்கள். எப்பொழுதும் துலாம் ராசி கனகச்சிதமாக நேர்மையாக சரியான வழித்தடத்தில் தன்னை நம்பி வந்தவர்களை அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான மனிதர்கள் நீங்கள். அவர்களிடமிருந்து இந்த உலகம் எப்பொழுதுமே நன்றியை உணர்ந்த
உலகம் அல்ல, நன்றி கெட்ட உலகம். யாரெல்லாம் உங்களை மாதிரி பொறுப்பாக செயல்பட்டு உறவுகளாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், அவ்வளவு அக்கறையாக செயல்படக்கூடிய துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கத்தானே செய்கிறது. அந்த எதிர்பார்ப்புகள் தான் உங்களுடைய பலவீனம். உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள், விரைவில் அதனுடைய பலன்கள் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். என்ன நேயர்களே, இன்று கேள்வி பதில் நிகழ்ச்சியில் 183வது பகுதியில் யார் யாரெல்லாம் அவர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்டிருக்காங்கிறத பார்க்கிறோம். ரைட். இன்றைய தேதி 17ஆம் தேதி 5வது மாசத்தில் 183வது படப்பிடிப்பு. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்களோ போயிட்டே இருக்கலாம். ஒரு 2 வாரம் கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வந்ததுனால வந்த பிரச்சனை நமக்கு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ரைட். சேகரன், ரிஷபம், எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதை பார்த்துட்டு தேங்க்யூ, தேங்க்ஸு, வணக்கம் ஐயா. 200% சரி. மிதுன ராசிக்கு கேட்டிருக்கிறார், எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? 200% சரி. ராஜ்குமார், கரெக்ட். ஆனா அந்த மாதிரி இருக்க முடியல. நாங்க பிறந்ததே அதுக்காக தான் நான் நினைக்கிறேன் சார். மிதுனம், அதாவதுங்க மிதுன ராசி, மிதுன லக்கணம் உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே மல்டிபிள் டேலண்ட், பல்நோக்கு சிந்தனை, பல்வேறு விதமான அறிவுகளை உள்ளடக்கிய ஜெனரல் நாலேஜ், பொது அறிவு, இவையெல்லாம் அதிகம். இது யாருக்கெல்லாம் பயன்படும்? ஒண்ணுமில்லை, நீங்கள் ஒரு சேவை மையம் வைக்கிறீங்க, மிதுன ராசி. ஒரு பேங்க்ல லோன் வாங்கி கொடுக்குறீங்க, மிதுன ராசி. புரோக்கரேஜ், கமிஷன், அதுதான் உங்களுடைய அமைப்பு லட்சணம். அது எளிதில் ஒருத்தவங்களை போய் தொடர்பு கொண்டு பேசுறது. அதுலேயே நீங்க ஒரு தொகையை வாங்கி கொண்டு, இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு 10ஆம் பாவாதிபதி புதன், உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி விட்டு அதுக்குண்டான தட்சணை வாங்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். கரெக்டு தான். ஆனால் அது மாதிரி இருக்க முடியலன்னு சொல்லாதீங்க. மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை ராஜ்குமார், மாறுங்கள். கேலண்டர், இவருக்கு பாருங்க ஒரு பிரச்சனை, கேலண்டர் டேட்டு பழசா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறார். இங்க எல்லாமே நேச்சுரலா இருக்குங்க, இயற்கையா இருக்கும். ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி 21 நிமிடங்கள் யாரும் முழுசா பார்க்க மாட்டாங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சியில முதல் 5 நிமிடம் உங்களுடைய ராசி பலவீனங்கள்லாம் பேசி, அதன் பிறகு அதை கட் பண்ணி தனி வீடியோவாக போடும்போது ஈஸியா ஒரு 5 நிமிட வீடியோவை உட்கார்ந்து குடும்பத்தோட பார்ப்பீங்க இல்லையா? அதனால அந்த டேட்லாம் மாறிதான் வருஞ்சாமி. லாங் டைம் யுவர் வாய்ஸ், பத்மாவேல், அதாவது யூடியூப்குள்ளார என்னுடைய வீடியோக்கள் போறதில்லை. எது போகும் அப்படின்னா ஜென்ரலான ராசி பலன்கள்லாம் போட்டோன்னா உள்ள போகும். இந்த மாதிரி கேள்வி பதிலாம் போகாததுனால இவங்க ரொம்ப நாளாக பார்க்கல, என்னைய இப்போதான் பார்த்துருக்காங்க. வாழ்த்துக்கள். இனி டெய்லி நம்ம உங்களை சந்திக்கிறோம். 100% விஜயலட்சுமி கரெக்ட் சாருங்கிறாங்க. விமல் ராஜ், அண்ணா வணக்கம், நல்லா இருக்கிறீர்களா? இருக்கிறோம். துலாம், எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? தேங்க்யூ சார் அப்படின்னு போட்டிருக்கிறார். ஒருத்தர் போட்டிருந்தார், சிவபாலன் ஒருத்தர், காலையில தான் பார்த்தேன். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மிதுன ராசி வீடியோவில்? உன்ன மாதிரி டுபாக்கூர் ஜோசியர்கிட்ட இருந்து நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் போட்ட உடனே எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு சிரிப்பு. உண்மையிலே நாம டுபாக்கூரா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, அல்லது நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்துறாங்களான்னு. அதாவது வெங்கடாஜலபதியே நேரில் வந்தாலும் ஆதார் கார்டு கேட்குற உலகம். உனக்கு ஐடி கார்டு இருக்கா, நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு சிவபாலன் பாவம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் சாமி. நாம அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரியான அந்த ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்தா கூட இருக்க மாட்டோம். அது எதுக்கு நெகட்டிவா அதில் இருக்கட்டும்ட்டு அதை எடுத்தேன். ரைட். அடுத்தது மிதுனம், எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? ஐ எம் மிதுன ராசி. வாட் யூ செட் இஸ் வெரி ட்ரூ சார். நீங்க சொல்றீங்க, உண்மையை சொல்றீங்களே சாருங்கிறீங்க. இன்னொருத்தர் டுபாக் அப்படிங்கிறாரு. எதை எடுத்துக்கிறது? முன்னவர் இகழ்கிறார், பின்னவர் புகழ்கிறார். ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு நாம எடுத்துக்கணும் என்னை பொறுத்தவரை. ஓகே, வாழ்த்துக்கள் மிஸ்டர் அவங்க அள்ளி நடராஜன்.
ஐ எம் மிதுன ராசி. வாட் யூ said இஸ் வெரி ட்ரூ சார். எஸ், உண்மைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லு. இன்னும் நிறைய இருக்கு. நில், கவனி, செல். அடுத்த படப்பிடிப்பு மிதுன ராசிக்கு எப்படிலாம் இருக்கும்னு போடுறேன். தனுசு, எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? ஐ எம் தனுசு ராசி சார். யுவர் ஸ்பீச் வெரி ட்ரூ. நீங்கள் தனுசு ராசி என்றால் என்னுடைய லக்கணம் தனுசு. உண்மையை தவிர வேற எதுவும் வராது. தெரியாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் யாரும் கிடையாது. நாம் தெரிஞ்ச கற்ற வித்தையை வைத்துக்கொண்டு உங்களுக்கு வழியை காட்டி கொண்டிருக்கிறோம். நைஸ், வெரி நைஸ் சார். மிதனம், சுசிலா ராஜேந்திரன், வணக்கம் ஐயா. துலாம், எதில் ஜாக்கிரதை? சார் ப்ளீஸ் போஸ்ட் குட் கண்டென்ட் வீடியோ. ஐ வுட் லைக் டு சப்ஸ்கிரைப் யுவர் வீடியோ. இனியவை 40 லாக்டவுனில் போட்டேன் 2020. இனியவை 40, அதில் துலாம். இனி மறுபடியும் அடுத்த 5 நிமிஷம் கண்டென்ட் உங்களுக்காக தான் வரும். இப்போ எதில் உங்கள் பலவீனம் என்னன்னு போட்டுட்டு இருக்கோம். துலாம் ராசி இன்னைக்கு தான் பேசியிருக்கோம். 183. அடுத்தது பலம் என்ன அது பார்ப்போம். கடகம், எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? சார், கடகம் ராசி புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரம், துலாம் லக்கணம். லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாழவே பிடிக்கவில்லை சார். ஒரு லக்கணம், ஒரு ராசி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க. அது மாதிரி எடுக்காதீங்க சாமி. டேட் ஆஃப் பர்த், டைம் ரெண்டையும் அனுப்பிவிட்டு உங்களுடைய ஒரு கேள்வியை போடுங்க, பதில் சொல்றேன். குமரேசன், எப்பவுமே கடகத்துக்கு பலன் ஃபர்ஸ்டா போட்டுருவீங்க, கொஞ்சம் லேட். உங்க ஆலோசனைக்காக காத்திருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு மீன ராசிக்காரர் என்ன பண்ணாரு, எப்போ பார்த்தாலும் மேசத்துல இருந்து ஆரம்பிச்சு மீனத்துக்கு வர்றதுக்கு 12 நாள் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. இனிமே நீங்க மீனத்துல இருந்து மேசத்துக்கு போங்கன்னு சொன்னாரு. அவருக்காக இப்படி ஓடிட்டு இருக்கு கொஞ்ச நாளா. மீண்டும் நம்ம மேசத்துல இருந்து மீனத்துக்கு வருவோம். சிம்மம், தேங்க்யூ சார். கடகம், 6 முகம், மிக அற்புதமான காணொளி. வாழ்க வளமுடன். நன்றி. நான் என்னுடைய ஆய்வை புரிந்து கொண்டவர்கள் அதில் ஆதாயத்தையும் டேக் டைவர்சன் மாற்றுப்பாதையும் தேர்ந்தெடுத்து வாழ்வில் சகலவிதமான வெற்றியையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால என்னுடைய போக்கு உங்களுடைய வாழ்க்கையை கடப்பதற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல போக்கு, எளிமையான போக்கு. அழகா எளிமையா வாழ கத்துக்கணும். மிகவும் நன்றி. விமல் சச்சி அவர், வணக்கம் சார். வணக்கம். சுத்த ஜாதகம் எஸ்எல்ஸ், ராகு கேது ஜாதகம். இப்பதான் ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் வந்திருக்கு ஐயா. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், பர்த் டேட் வந்து ஈவினிங் 4:30 PM. ஆல்ரெடி மேரேஜ் ஆகி அது போயிடுச்சு. சரி, இப்போ சொந்தத்தில் மறுமணம் பார்க்க, சொந்தத்தில் வரன் கேட்கலாம் இருக்கும். கேட்டா மேரேஜுக்கு ஓகே சொல்லுவாங்களா? பெண் ஜாதகம் ராகு கேது, பையன் ஜாதகம் கேது இல்லாம இருந்தா பண்ணலாமா? நல்ல கேள்விங்க. அதாவது பொதுவா இவருடைய ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்திருக்கிறாரு. சுத்த ஜாதகம் திருமணம் செய்யலாமா? சுத்த ஜாதகம் வெசல்ஸ் ராகு கேது ஜாதகம். அதான் ஒரு வீடியோ தெளிவா போட்டிருக்கேன், அதுலயே நீங்க பார்த்துக்கலாம். என்னுடைய அனுபவம், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ராகு கேது தோஷம் என்று ஒன்று இல்லை. இந்த 1/4 நூற்றாண்டுக்குள் கால் பதித்தது இந்த ராகு கேது தோஷம். என்னமோ ஜோதிடர்கள் 50 வருஷமா 100 வருஷமா அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றது மாதிரி இந்த ராகு கேதுக்கு ராகு கேதுதான்னு சொல்றாங்க. இப்ப திடீரென்று வந்தது எப்படிங்க அது தோஷமாச்சு? 4/10/1997 16:30 ஊரில்லை. கும்ப லக்கணம், 7இல் ராகு, 7ஆம் பாவாதிபதி 8இல்.
இந்த ஜாதகம் மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. சரி, இரண்டாம் தாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இரண்டாம் தாரம் இந்த ஜாதக அடிப்படையில் 11 கூடியவன் 12. இவர் என்ன கேட்குறாரு, கண்டிப்பாக இரண்டாம் தாரம் செய்யும் பொழுது சுத்த ஜாதகத்தை திருமணம் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான சுக்கிரனுடைய புத்தி ஓடிட்டு இருக்கு, புரியுதுங்களா? சந்திரனுடைய அந்தரம், சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கு. இது ஒரு சரியான பீரியடு தான், தாராளமாக நீங்க திருமணம் செய்யலாம். அதாவதுங்க, ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் ராமாயணத்துக்கு அப்புறம் உள்ளார கொண்டு வந்தாங்க. 7 கோள் தான், 7 கிழமை 7 கோள் தான், 9லாம் கிடையாது. அந்த 2 வந்து ராமாயணத்துக்கு அப்புறம் உள்ள வந்தது. அது சாயா கிரகங்கள், நேல் கிரகங்கள், குருவும் திடமற்றது எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அப்படியே கால சர்ப்ப தோஷம்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சர்ப்ப தோஷம்னு ஒன்று கொண்டு வந்து 4 நூற்றாண்டுகளாக இதை வந்து அதுதான் சேர்க்கணும். அதான் தப்பு. ஏங்க, அவருக்கு காது கேட்கல, இன்னொரு காது கேட்காதவரை சேர்க்கலாமா? 2 பேரும் கத்திக்கிட்டே இருப்பாங்க, யாரு காதுலையும் விழாது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியாதவர், 2 பேருமே பேச முடியல. இந்த உலகத்தில் போய் எப்படி பிழைக்கிறது? இன்னைக்கு ஒரு தடுப்பூசின்னு ஒன்று வந்தது, கோவாக்சின். இதை போட்டவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வருதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ராகு கேது தோஷத்துக்கு அதே ராகு கேது சேர்த்தீங்கன்னா என்னுடைய சைடு எஃபெக்ட் உங்களுக்கு இப்போ தெரியாது. கல்யாணம் பண்ணி கரெக்டாக 10 வருஷத்துக்கு அப்புறம் நீயா நானா, விஜய் டிவியில் வர்ற மாதிரி நீயா அல்லது நானா, நாக்கில் 2 பேருக்குமே ராகு இருந்துன்னு வைங்க, வாக்குவாதம் போகும் பாருங்க வேக வேகமாக. அதெல்லாம் வேண்டான்னு தவிர்க்கிறது தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவுசெய்து புரிஞ்சுங்க, ராகு கேதுக்கு சுத்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணுங்க. சிம்மம், எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? சூப்பர் சார், வெரி ட்ரூ. உண்மையை சொன்னீங்க சார், நன்றி. உண்மையை சொன்னாலும் சிக்கல் இருக்குங்க அந்த உலகத்துல. சிம்மம், செவ்வாய் வணக்கம், சூப்பர். அதாவதுங்க, ஸ்ரீரங்கா வணக்கம், மிகவும் உபயோகமான தகவல், நன்றி. கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடர்கிறதா? பெயர் ராமன், திருவாரூர். திருமணம் ஆகவில்லை, திருமணம் உண்டா? படிப்பிற்கு தகுதியான வேலை இல்லை, அமெரிக்காவில் இருக்கிறார், தாயகம் எப்பொழுது வருவார்? ரைட், இன்னும் திருமணம் ஆகல. ஏன் திருமணம் ஆகவில்லை? இருபத்தி 9ஆம் தேதி 4வது மாசம் 1984. இந்த ஜாதகம் ஏற்கனவே நான் பார்த்தது மாதிரி என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு முறை ஜாதக பலன்களை கேட்டீங்கன்னா அடிக்கடி கேட்காதீங்க சாமி, வீண் குழப்பம் தான் மிஞ்சம். திருவாரூர் 21 டிகிரி, லக்கணம் எதுன லக்கணம், 40 வயது ஆச்சு. இவருக்கு இப்ப சூரியனுடைய திசை ஓடிட்டு இருக்கு. கேள்வி, படிப்பிற்கு தகுதியான வேலை இல்லை. அதாவதுங்க, படிப்புக்கு தகுந்த லக்னாதிபதி முதல்ல வக்கரமாயிருக்கு. லக்னாதிபதி வக்கரமாச்சுனாலே தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடுறாரு, அமெரிக்காவில் இருக்கிறார். 5ஆம் பாவத்துல வந்து சனி, பொதுவாக பூர்வீகம் திருவாரூருங்கிறது அவர் வந்து அங்கே எதுவும் பண்ண போறது இல்லை. 8ஆம் அதிபதி 5ல் இருந்தாலே லாட் ஆஃப் நஷ்டங்கள் பிரச்சனைகள் பூர்வீகத்தில் இருந்தாருன்னா அவருக்கு வரும். சரிங்களா? அடுத்தது சூரியன் 11ஆம் இடத்துல எடுத்த முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. இவ கேது புத்தி ஓடிட்டு இருக்கு. கேது இவருடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்துல இருக்கு. அது ஏதாவது நோய் பற்றிய கேள்விகள் கேட்டிருந்திருக்கலாம். தாயகம் இப்பொழுது அவர் வரமாட்டார். ஏன்னா இவருக்கு சரராசியில சூரியன், அடுத்து சந்திரன் ஜலராசியில இருக்கு. இவர் அமெரிக்காவில் வசிக்கிறார். கரெக்டா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2025 2035. அவர் வேணா இப்ப திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளை எடுங்கய்யா, கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களுடைய கடமை. மேரேஜுக்கு உண்டான ஒரு கடுமையான தோஷங்களோ தடைகளோ இல்லை. 7ல் குரு ஆட்சி பெற்றிருந்தது,
பட் அது பொதுவாக கேந்திராதிபத்திய தோஷமா ஒரு ஆய்வுல தான் இன்னும் இருக்குதுன்னு முடிவுக்கு வரல. சரிங்களா? ரைட். இதை செய்யாதீங்க. முதல்ல கன்னி ராசி, தினமும் இதை ஒரு முறை கேட்கிறேன், என்னை மாற்றிக்கொள்ள. தினமும் இதை ஒரு முறை கேட்கிறேன், என்னை மாற்றிக்கொள்ளங்கிறார். ஆக கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் உள்ள போய் பாருங்க. 7ல் கேது எப்படிப்பட்ட வரன் அமையும்? 7ல் கேது எப்படிப்பட்ட வரன் அமையும்? சிம்ம லக்கணம், 7th ஹவுஸ் மேனம் ஹவுஸ் இல்ல, சனி கேது ஹவுஸ் இஸ் குழப்பறாரு. சிம்ம லக்கணத்துக்கு 7வது வீடு மீனம் கிடையாது சாமி, கும்பம். துலாம், எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? துலாம் ராசி மிகவும் மோசமான குணம் உள்ளவர்கள். ஒருத்தர் சொல்றார், உங்களுடைய பார்வையில் அது சரியாக இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ராசியிலையும் 9 வகையான குணங்கள் உடையவர்கள். அதாவது மனிதர்கள்ல 7 வகையான மனிதர்கள் இருக்கிறதாக கைரேகை சாஸ்திரம் சொல்லுது. 7 வகையான மனிதர்களும் கணக்கானவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரோபகார சிந்தனை உடையவர்கள், யதார்த்தவாதிகள், கமுக்கமானவர்கள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லா ராசியிலுமே இருப்பாங்க. நம்ம ராசி பலன்களை ஆய்வு செஞ்சு மேலோட்டமாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், டோட்டலாக ராசியினுடைய குணங்களை எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுலெல்லாம் போய் பாருங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஸ்பாட்ல அந்த ஸ்பாட்ல கோவப்படுவாங்க, உடனே அங்கேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து சொல்லிடுவாங்க. ஒருத்தவங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் திருடன், இவன் மோசமானவன், இவன் ஏமாற்றுக்காரன். ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் சிறு வயதிலேயே ஒருத்தவங்களை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும்னா, ஜாதகத்தை தவிர வேறு எதையும் நான் பார்க்கறது இல்லை. ஏன் ராசிக்கு யாரையாவது வெளியில் பார்த்தோம்னா, வணக்கங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்குள்ளார என்ன இருக்குங்கிறது உங்கள் மேல் சட்டையை மட்டும் பார்த்துட்டு நான் போயிடுவேன். இந்த மேல் சட்டை எந்த மாதிரி நிறத்தில் இருக்குது, நல்லா இருக்குது. துலாம் ராசியை விட்டோம்னா அப்படியே ஸ்கேன் பண்ணிடும் உள்ள, இன்டெப்த்தாக அப்படியே எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி, ஆகா இவன் அந்த சட்டைக்கு பின்னாடி இவனுடைய குணம் இதுதான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி சொல்லும்போது உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க மோசமானவங்களாக தெரிகிறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு ஆசிரியராக, ஆசானாக, ஜோதிடராக 12 ராசிக்குள்ளும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நாம் வரவேற்று பழகுவோம். அதுவே மிகச்சிறந்ததை ஒழிய நாம் யாரையும் நாம் குற்றம் குறைகளை சொல்வது அவ்வளவு சிறப்பானதல்ல. எனவே நேயர்களே, என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக அடுத்த கேள்வி பதில் 184 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.